நெருப்பை பார்த்து நீ பயப்படல? பயமா? நெருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? தீச்சட்டி ஏந்துறவங்க, தீ மிதிக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு துணையா நான் கூடவே இருப்பேன். உன் பேர் என்ன? மாரி. என் ஊரு பண்ணாரி. என்ன எங்க வீட்டுல கொண்டு பத்திரமா விட்டுறியா? சரி வா. இரு. நாட்டுல திருட்டு பசங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. நகை என்ன போட்டிருப்பேன்னா ஆபத்து. எல்லாத்தையும் கழட்டி ஒரு மூட்டை கொண்டு போலாம். பாவம், ரொம்ப களைச்சு போயிட்டேன். பராசக்தி உன்னை கைவிட மாட்டா. இத பாரு, பராசக்தி பார்வதி நான் பேர சொன்னேன், எனக்கு ரொம்ப கோவம் வரும். எது இது? நீ அந்த பத்ரகாளியில பாதி இருப்ப போல இருக்கே. என்னது? ஆமா, அவன் உக்ரகாளி, நீ வக்ரகாளி. பெரிய பாட்டி ஆட்டம் பேசுறியே. அதனால்தான் சில பேரு என்ன ஆத்தான்னு கூப்பிடுவாங்க. சரி, நீ இங்கே இரு. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். வேண்டாம், தனியா போகாத. நகையெல்லாம் கழட்டிட்டேனே, இனிமே பயம் இல்ல. இதோ வந்துட்டேன். பிரசாதத்தை பிடித்து ஓடுதே. அம்மனுக்கு படைக்க வச்சிருந்த பிரசாதம் அந்த குழந்தை பிடித்து ஓடுதுங்க. அப்படியா? புனியம்மா பின்னாடி வா. போச்சு. சாப்பிடலாம். சுட சுட இப்ப வடிச்சது போல் இருக்கே. வடிச்சது மட்டும் இல்ல, படைச்சது. என்னது? படைச்சதுன்னா மனப்பூர்வமா கொடுத்ததுன்னு அர்த்தம். சரிதான், உனக்கு தமிழே தகுறாரா? சாப்பிடு. நீ சாப்பிடு. ஓ, நான் தான் முதல்ல சாப்பிடணும் இல்ல? என்ன தைரியம் இருந்தா அம்மனோட பிரசாதத்தை திருடிட்டு வந்து திங்க. பிரசாதமா? திருடிட்டு வந்து திங்கிறது இல்லாம திமிரா? திருடுனா நானா? தெய்வத்துக்கு படிச்சத தெய்வம் எடுத்துக்கிட்டா அது திருட்டா? தெய்வமா? நீயா? ஆமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு அரிசி வடியில நீ படிக்கலையா? நீ எல்லாம் ஒரு அர்ச்சகர். தவறு பண்ணிவிட்டு தத்துவமா பேசுற. கோவில் பிரசாதத்தை திருடிட்டு வர சொன்ன மாதிரி வேற இன்னும் என்ன திருடிட்டு வர சொல்லிருக்க? உயிரையே அழிச்சுக்க வந்தவனா? எனக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான். உயிரையே அழிச்சுக்க வந்த உனக்கு இந்த உடம்பெல்லாம் எதுக்கு? என்ன மூட்டையில அத்தனையும் நகைங்க, அத்தனையும் அம்பாவோட நாயங்க. அப்படியா? முண்டன் திருவிழாவுக்கு அம்பாவுக்கு சாத்தம் நாயங்க. என்னென்னமோ சொல்றீங்களே. இந்த நகை எல்லாம் இந்த குழந்தை போட்டிருந்தது. ஏமா சும்மா நிக்கிறேன்? சொல்லு. சொல்லலாம். சொன்ன இவங்க என்ன நம்பவா போறாங்க? ஐயா, பாதி நாயங்க தான் இருக்கு. அப்படியா? மீதி நகைலாம் எங்க இருக்கு? அதத்தான் நானும் கேக்குறேன். கேக்குறியா? பதில் சொல்றேன், வாங்க பஞ்சாயத்துக்கு. முனியம்மா, எப்படி திருடுனீங்க? இன்னும் என்னதான் திருடுனீங்க? ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த நகையெல்லாம் இந்த குழந்தை போட்டிருந்ததுதான், கொள்ளை அடிச்சது இல்ல. சரி, உண்மை வரணும்னா இந்த சின்ன குட்டியை வசமா கவனிக்க வேண்டியதுதான். முனியம்மா, ஒரு நிமிஷத்துல உண்மை வரவேற்கணும். வேண்டாம், அந்த பச்சை புள்ளி அடிக்காதீங்க. உண்மையை சொல்லலாம் பாரு. நிறுத்து ஐயா, ஏதோ தவறு நடந்து போச்சு. அம்பாள் மேல அடிபடுக்குது, அலங்காரம் கலையுது. ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நகையெல்லாம் அந்த குழந்தை போட்டிருந்ததுதான். ஆனா அதுக்கு எப்படி கிடைச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. நீ சும்மா இரு. என் குட்டி, வெளிப்படையா சொல்ல போறியா இல்லையா? வெளிப்படையா சொல்லிடுவேன். ஆனா சில பேர் இருட்டுல செஞ்ச காரியம் எல்லாம்
பிடிச்சதுக்கு வந்துடுமேன்னு பாக்குறேன். என்ன கதை இழக்கிற? நான் கதை இழக்கல, பிரச்சனையத்தான் கலக்குறேன். அப்பதானே தெரியும். உண்மையை சொல்ல புரியா இல்லையா? பாதி இங்க இருக்கு, மீதி நகை எங்க இருக்கு? சொல்லிடுவா. சொல்லுடி. கல்லு வச்ச தோடு உன் பொண்டாட்டியோட காதுல இருக்கு. தங்க ஒட்டியானம் உன் தங்கச்சியோட இடுப்புல இருக்கு. வயிறு அட்டிக உன் வப்பாட்டியோட கழுத்துல தொங்குது. அது மட்டும் பொய்யிரி. அப்படியா? கொலுசம் காப்பும் உன் குழந்தையோட கால்ல குலுங்குதுல. தேவியோட திருகு பில்லையில இருந்து காசு மாலை வரைக்கும் திருந்த களவாணியே நீதானே? நான் கண்ணா பின்னான்னு பேசல, கண்ணால பார்த்ததுதான் பேசுறேன். கண்ணாலையா பார்த்தேன்? இரு, அந்த கண்ணையே இப்ப நான் புடுங்கிடுறேன் பாரு. அந்த குழந்தை அந்த கண்ணை இப்ப நான் புடுங்காம விட மாட்டேன். கண்ணு தெரியலையே ஐயா, கண்ணெல்லாம் தெரியுது, கண்ணு தெரியலையே அம்மா. எங்க அந்த குழந்தை? கண்ணு தெரியலையே, கண்ணெல்லாம் எரியுது அம்மா. எங்க அந்த குழந்தை? கண்ணு தெரியலையே, கண்ணெல்லாம் எரியுது அம்மா. அம்மா கண்ணு தெரியலையே, எங்க அந்த குழந்தை? அம்மா எங்க அந்த குழந்தை? அம்மா அம்மா அம்மா. ஐயோ அம்மா, அம்மா தாயே பராசக்தி, பண்ணாரி அம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு என் கண்ணையே பறிச்சிட்டேம்மா. உன் நகையெல்லாம் திருடினவன் நான் தாம்மா, நான் தாம்மா. ஐயா கவலைப்படாதீங்க, ஐயா கவலைப்படாதீங்க. தவறு செய்தவங்களை தண்டிக்க தயங்காத இந்த பண்ணாரி தாய் மனம் திருந்தவங்களை மன்னிக்கவும் தயங்க மாட்டான். பவானியா? தங்கச்சி சீக்கிரம் வாமா. பவானி நீயா? தங்கச்சி நான் சொன்னனே ரமேஷ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டான்னு, அந்த பரிதாபத்துக்குரிய பவானி இந்த பொண்ணுதாமா. அடப்பாவமே, மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கைய நரகமாக்க அந்த ரமேஷ்க்கு எப்படின்னா மனசு வந்தது? திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு பாவம் மனசு வந்து புறப்பட்டுருச்சு. பவானி தேவி ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உன்னை பார்க்கணும்னு இருந்திருக்குமா? அண்ணா, பவானி தஞ்சாவூருக்கு வந்து நம்ம வீட்லயே தங்கிருக்கட்டும்னா? ஆமாம்மா, அதான் நல்லது. வாமா வா. மாப்பிள வாங்க வாங்க. வணக்கம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா வரலையா? அவருக்கு லீவு கிடைக்கல, இன்ஸ்பெக்ஷன் டைம். அடடடடா, அப்படியே ஆயிப்போச்சா? அது என்னமோ தெரியல மாப்பிள, உங்க முகத்துல பால் வடிது உயர்ந்த மனிதன். அடடே என்ன சார் இது, முகத்தை பார்த்த உடனே குணத்தை சொல்லிட்டீங்களே? அட என்னப்பா, 6 அடி உயரத்துல ஆஜார போவா நிக்கிறாரு, உயர்ந்த மனிதர்னு சொல்லாம பிளகா பையன் நான் சொல்றது. நீ ஒண்ணு கிண்டல் பேர் வழி. வாங்க வாங்க. மாரியாத்தா சன்னதியில இப்படி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உட்காருங்க. லௌகீக விஷயங்களை பத்தி பேசுவோமா? லௌகீக விஷயம் இருக்கட்டுங்க, முதல்ல லவ் பண்ற விஷயமா பேசுவோமா? என்ன சொல்றீங்க நீங்க? அதான், எங்க அப்பாவுக்கு நீங்க தர்ற சீதனத்து மேல லவ், உங்களுக்கு எங்க அந்தஸ்து மேல லவ், எனக்கு உங்க பொண்ணு மேல இல்ல. அதாவது அழகு ஆகிரதி அறிவு இது மேல லவ்னு சொல்ல வர்றான். ஓஹோ, தம்பி அந்த இடத்துக்கு வருதா? மொத்தத்துல பொண்ணுக்குங்க கண்ணு 2 கருப்பு திராட்சை, கண்ணா காஷ்மீர் ஆப்பிள், மூக்கு முந்திரி பழம், மூஞ்சி முலாம்பழம், மொத்தத்துல ஒரு பழக்கடையே உங்க பழக்கடைக்கு வந்த மாதிரி. அப்படியா? பொண்ண முதல்ல கூப்பிடுங்க. ஏம்மா பொண்ணை கூட்டிட்டு வா. என்னங்க மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு இருக்கீங்க? நிமிந்து பாருங்க. என்ன இது? இதுதான் கல்யாண பொண்ணு, என்னுடைய மக. உங்க மகளா? ஏன் எனக்கு மகளே இருக்க கூடாதுங்களா? பேரு? எங்க குலதெய்வத்தோட பேரு பவானி. என்னங்க அம்மனுடைய பேரை சொன்ன உடனே தும்மல் வந்த மாதிரி சொல்றீங்க இப்படி? ஏய்,
வாடா போலாம். இந்தாப்பா. ஏன் தம்பி உனக்கு பொண்ணை பிடிக்கல? அது கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிறு தான் பிடிக்கல. வாமா. இது தெய்வத்தினுடைய முடிக்கயிறு. இதுவா முடிக்கயிறு? ஆமாப்பா, 3 முடிச்சு போட்ட கயிறு. எவனோ கட்டின தாலிக்கு என் ஃப்ரெண்டு புருஷனாருதா? அடே பேஷ். அப்ப கட்டவன் கையிலே ஒப்படைச்சிடலாங்கிறீங்களா? அடாடாடா, நல்ல யோசனை. டேய், புடிடா கைய. புடிடா கையன்னா. நான் ஏன் கை பிடிக்கணும்? ஏய் ரமேஷ், கட்டினவன் தான்டா கைய பிடிக்கணும். நீயா? நானே தான். ஏதோ கொஞ்ச நாள் உன் கூட நண்பனா பழகிறதுக்காக வெக்கப்படுற முன்னாள் தோழன், இந்நாள் எதிரி. அம்பாளா பார்த்து அந்த பொண்ணை மறுபடியும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கான். இல்லைன்னா ஆத்திரியோ குளத்திலேயோ மிதந்து இருக்கும். டேய் சின்ன பையா, நான் சொல்றத மரியாதையா கேள். நாளை கழிச்சு மறுநாள் இதே இடத்துல இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஊரறிய நீ தாலி கட்டுற. அப்படி இல்ல உங்க கும்பல் கழுத்துக்கே தாம்பு கயிறு வரும். இது என்ன கொடுமை? கொடுமையா? சூதுவாது தெரியாத பொண்ணை சூழ்ச்சி பண்ணி கெடுத்தியே, அது கொடுமை இல்லையா? அம்மனை சாட்சி வச்சு அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்து இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியே, அது கொடுமை இல்லையா? இருடா உன்ன. டாய், யாரங்க? ஜாக்கிரதையா மூளை வீட்டுல கொண்டு போய் இந்த கும்பலைய வைங்க. ராப்பகலா காவல் இருக்கணும். டாய், நாள் அன்னைக்கு நீ தாலி கட்டல. நாட்டாமக்காரையா, ரொம்ப நன்றிங்க. அவன் இங்க பொண்ணு எடுக்கிறான்னு தெரிஞ்ச உடனேதான் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்த முடிஞ்சது. நல்ல நேரத்துல வந்து நீ தகவல் கொடுத்ததுனாலதான் என் பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டதுப்பா. ஊராருடைய கண்ணீரை துடைக்கிற உங்களை கண்கலங்க அம்பாள் ஒரு நாளும் விட மாட்டா. அம்மா தாயே லோகமாதா ஈஸ்வரி. நாங்க இங்க இருந்து தப்பிக்க நீங்க எப்படியாவது உதவி பண்ணும். எவ்வளவு பணம் வேணுமானாலும் தரேன். அதேபடி உங்க உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டா அப்புறம் நாங்க இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியாதுங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. அவளே இந்த ஊரை விட்டே ஓடும்படியா செஞ்சுட்டா? எப்படி? இந்த ஊருக்கு வெளியே ஒரு மாந்திரிகன் இருக்கான். அவன் பயங்கரமானவன். அவன் பூஜை போட்டு துஷ்ட தேவதையை தூண்டி விட்டு ஏவல் செஞ்சான்னா அவ்வளவுதான். அவ பைத்தியம் பிடிச்சு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவா. உங்க பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். வண்டர்ஃபுல். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, உடனடியா ஏற்பாடு செய்யுங்க. தந்திரத்தால முடியாதத மந்திரத்தால முடிப்போம். ஓம் ரீம் க்ரீம் க்ரீம். ஓங்காரி ஹிங்காரி உக்கராரி வக்கராரி. ஆசானே, மகனே, உங்க மந்திர திறமையும் எந்திர வேலை பார்த்து நம்பிதான் நான் வந்திருக்கேன். நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் மகனே, கவலைப்படாதே. நான் ஊழிய வீசினால் அவன் விதி முடிஞ்சது. என்னுடைய குங்கும வாசம் அவனுடைய குல நாசம். ஆனாங்க சாதாரண மந்திரம் இல்ல. சுடுகாட்டுல வெட்ட வெளியில நட்ட நடு நிதியில நின்னுகிட்டு நான் என்ன செஞ்சேன்னு வேகமா சொல்லு. எரியிற பழத்துக்கும் புதைச்ச பிரேதத்துக்கும் மத்தியில இருந்து ஜபிச்ச மந்திரங்க. நான் அந்த மந்திரத்தை பிரயோகித்தால் எதிரியுடைய புத்தி பேதலிக்கும், மூச்சு திணறும், மூட்டுக்கள் தெரிக்கும், கூட்டுக்கள் குலவர வந்து உதரும். ஆமாங்க, என் குருநாதர் யமனுக்கு எது வாரிசு? வாரிசு என்னடா வாரிசு? அந்த யமனுக்கே நான் ஒரு யமன். ஆமாங்க, உங்க பொண்டாட்டியோட கேஸ். பொண்டாட்டி அவர் பொண்டாட்டிங்க. பொண்டாட்டி அடிக்கடி மாத்தாதே. இல்லைங்க, உங்க பொண்டாட்டியோட கேஸ் என் குருநாதருக்கு தூசு. ஆசானே, அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி இருந்தா தான் நானே செஞ்சு முடிச்சிருப்பேனே. நான் யார் தெரியுமா? ஏவல் இளவரசன், பில்லி சூனிய பேரரசன், ஜாலவித்தை சக்கரவர்த்தி. என் மந்திர சக்தியால் உன் மனைவியை இந்த ஊரை விட்டே ஓட்டுகிறேனா இல்லையாப்பா? ரொம்ப நன்றி. ஆனா ஒரு நிபந்தனை, இது காரணம் யாருங்கிறதே கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? இது மிகவும் சிக்கலான விஷயம். இதற்கு என் மூல மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டுமே. வெள்ளி அதிகமாக செலவாகும். வெள்ளிய? ஏன் இல்லையா? தேவ பாஷையில வெள்ளி, மாநில பாஷையில மணி, அதாவது பணம். இதோ கையில கொண்டாந்துருக்கேன். காரியத்தை முடிச்சிடுங்க. மாநிலனே,
என்னுடைய சக்தியை பிரயோகம் செய்து உன் மனைவியை நிலை உலைய செய்கிறேன். ஆமாம்மா, அந்த பாவிங்க ஏவல் பண்ணி உன்னை பைத்தியமாக்க சதி பண்றானுங்க. இப்பவே பித்து பிடிச்ச மாதிரி தானே உலாவிட்டு இருக்கேன். விரக்தியா பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆழ்பலத்தை கொண்டு அடக்கிற காரியமா இருந்தா அதை நாட்டாமக்காரர் முன்னாலேயே செய்திருப்பார். இது துர்தேவதையால நடக்கிற காரியம். நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். நிர்கதையா நிக்கிறனா எப்படி என்ன தடுக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த மந்திரவாதி சக்தி செயல்பட முடியாத இடம் மூகாம்பிகை தேவி ஸ்தலம். அங்க போயிடுமா நீ? ஆமாம்மா, அங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேரு அச்சுதன். அவர் வீட்டுல நீ தங்கி இருக்கலாம். ஓம் ரீம் க்ளீம் க்ளீம். பவானி, ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா. அந்த ஏவல் உன்னை நெருங்கிறதுக்கு முன்னால எங்கிட்ட ஓடிவா. நான் எங்கதான் இருக்கேன், என் கூட வா. எங்க? என் வீட்டுக்கு. அங்க இந்த ஏவல் உங்ககிட்ட நெருங்க முடியாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்கேயும் கூட்டிட்டு வந்த. நான் ஒண்ணும் போய் சொல்லலையே, வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். இது வீடு இல்ல, கோயில். ஆமா, இல்லன்னாலே வீடுன்னு தானே அர்த்தம். இது வெறும் இல்ல, கோயில், புனிதமான வீடு. இதை விட என்ன சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் ஆவார நன்றி சொல்லியிருப்பேன். நீ நினைக்கிறது தப்பு. பில்லியும் சூன்யமும் இந்த எல்லையை மிதிக்கவே பயப்படும். காத்தும் கருப்பும் சேட்டை பண்ண முடியாத கோட்டை இந்த கோயில். நீ ஸ்தலப்புராணம் சொல்றது அப்புறம் இருக்கட்டும், உன் சுயபிராணத்தை சொல்லுங்கிறியா? இந்த கொல்லூர் தான் என் ஊரு, மூகாம்பிகை என் பேரு. என்ன மூகாம்பிகையா? மூலஸ்தானத்துல இருக்கிற பேரே இவளும் வச்சிருக்காளேன்னு முழிக்கிறியா? அவ மூலவர்னு சொன்னா நான் முடிச்சவர்னு வச்சுக்கே. போக நிறுத்து, அவ வெறும் கல்லு. ஆமா, அவளை நாடி வர்றவங்கள கல் கல்லுன்னு கல்விய கற்பிக்கிற சரஸ்வதி அவதாரமும் அவதான். இருக்கட்டுமே, அவளால ஏன் தரித்திரம் தீரவா போகுது? அடுத்தவங்க தரித்திரத்தை தான் வாங்கிக்கிட்டு ஆசையையும் அருளையும் அள்ளி வழங்குற மகாலட்சுமி அவதாரமும் அவளேதான். அவ ஒரு நயவஞ்சகி. நயமா பேசி வஞ்சகம் பண்ணலன்னா அசுரன் மூகனை அவ அழிச்சிருக்க முடியுமா? அந்த பேசா மனதைக்கு நீ வக்காலத்து வேற வாங்குறியா? அவ பேசுறவ இல்ல, பேச வைக்கிறவ. ஊமையை கூட കവി പാട വെപ്പാ. അങ്ങനെ തന്നെ ഞാനും വിചാരിച്ചു. ഊഹെന്ന് പറഞ്ഞാൽ ഊമയെന്നാണ് അർത്ഥം. ഊമകളെ സംസാരിപ്പിക്കുന്നതുകൊണ്ട് നിനക്ക് മൂകാംബിക എന്നൊരു പേരുണ്ട്. നിന്റെ സന്നിധാനത്തിൽ വന്ന് ഒരു മണ്ഡലം പൂജിച്ചാൽ എന്റെ മോള് സംസാരിക്കുന്ന വിചാരിച്ചാണ് ഞാൻ ഇവിടെ വന്നത്. അങ്ങനെ വന്ന എന്നെ ഇങ്ങനെ പരീക്ഷിക്കാമോ ദേവി? പരീക്ഷിക്കാമോ ദേവി? போதுமா? இப்ப எனக்கு விளக்கம் சொன்னியே, இந்த அம்மாவுடைய கலக்கத்தை இவ தீக்காததுக்கு என்ன காரணம் சொல்லுவேன்? அது அவளோட விதி. விதி? ஒரு பக்தையோட விதியை மாத்தி எழுதுற சக்தி உன்னுடைய பராசக்திக்கு கிடையாதா? விதிங்கிறது கண்டபடி மாத்தி எழுத கரிக்கோடு இல்ல, காலக்கோடு. பிரம்ம லிபியில இருந்து ஆண்டவனால கூட தப்பிக்க முடியலையே. விதிக்கு முன்னால அந்த கடவுளும் ஒண்ணுதான், இந்த கல்யாணியும் ஒண்ணுதான்.
എന്റെ മോക്ക് കല്യാണിന് പേര് വെച്ചാൽ അവളുടെ ജീവിതം മംഗളകരമായിരിക്കുന്നു ഞാൻ വിചാരിച്ചു. അവളുടെ വായടപ്പിച്ച് അവളെ മൂളിയാക്കിയല്ലോ ദേവി. അമ്മേ, എല്ലാരും നിന്റെ നാമം വിളിച്ചു പറയുന്നു. എന്റെ മോള് മൂന്നാംബിയെ രാവിലെ തൊട്ട് രാത്രി വരെ നിന്റെ മന്ത്രവും പറഞ്ഞു നിന്റെ പ്രകാരം ഞാൻ ചുറ്റി വരുന്നു. ഇനിയും നിന്റെ കൽമനസ് കരഞ്ഞില്ലേ? പറ ദേവി, പറ. എന്റെ മോള് സംസാരിക്കില്ലേ? പറ ദേവി, പറ. എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? പറ ദേവി. പിന്നെ ഞാൻ മാത്രം എന്തിനു സംസാരിക്കണം? എനിക്കെന്റെ നാക്കും വേണ്ട, എന്റെ ജീവനും വേണ്ട. ജീവനെ എടുത്തോ ദേവി. എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? ദേവി, എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? പറ ദേവി, എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? ദേവി, എനിക്കെന്റെ ജീവൻ വേണ്ട. ദേവി, എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? പറ ദേവി, പറ. എന്റെ മോളെ സംസാരിപ്പിക്കില്ലേ? ദേവി, എനിക്കെന്റെ ജീവൻ വേണ്ട. ജീവന്റെ ജീവൻ ഇതാ, ജീവനെ എടുത്തോ. നീ ആരാ? ஐயா, இங்க அச்சுதங்கிறவர் எங்க இருக்காரு? நான்தாம்மா. நீ? நான் தான் பவானி. ஓ, நீதான் பவானியா? தஞ்சாவூர்ல இருக்க என் நண்பர் கதிர்வேலு எல்லாம் விளக்கமா எழுதியிருக்காருமா. வா வாமா. ஏமா, என்னாச்சு? என்னாச்சு? നമ്മളെ അന്വേഷിച്ചു വന്ന പെണ്ണാണ്. ഇത് ഒരു മന്ത്രവാദിയുടെ ശൂന്യം ഇവിടെ പിടിച്ചിട്ടുണ്ട്. അമ്പലത്തിലേക്ക് ഇതിനെ പറ്റിയ സ്ഥലം ചോട്ടാനിക്കറിയാ, അവിടെ കൊണ്ടുപോകണം.